கோடிகள் தேடித்தரும் சரஸ்வதி தேவி. நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அதிக பணமும் புகழும் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அதை நமக்கு தரக்கூடிய ஒரே சக்தி சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள்: பணவரவு அதிகரிக்கும், அறிவுத்திறன் வளரும், வளங்கள் பெருகும். நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அறிவும் பணமும் புகழும் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்தால் எப்படி இருக்கும்? அதை நமக்கு தரக்கூடிய ஒரே சக்தி யார் தெரியுமா? இதை அனைத்துமே தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது சரஸ்வதி தேவியாகவே அமையும். சரஸ்வதி தேவியின் வரலாறை பற்றி பார்ப்போம். பழங்காலத்தில் பிரம்மதேவன் உலகை படைத்த போது அந்த உலகம் அழகாக இருந்தாலும் ஒலி, ஓசை, அறிவு எதுவும் இல்லை. அப்போதுதான் அவர் கரங்களில் இருந்து ஒரு அழகிய வெள்ளை உடை அணிந்த தேவியை உருவாக்கினார். அவரின் ஒரு கையில் வீணையும் வலது கையில் வேதமும் கொடுக்கப்பட்டது. அவர் வந்தவுடன் உலகில் இசை ஒலித்தது, அறிவு பரவியது. அவர் பெயர்தான் சரஸ்வதி தேவி. சில முறை சிந்திப்பீர்கள், ஏன் சிலர் எதை தேடினாலும் வெற்றி அடைகிறார், பணம் சம்பாதிக்கிறார், அவர்கள் பாக்கியம் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது மட்டுமில்லை, அதில் ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ஒன்று முயற்சி, இரண்டாவது ஒன்று, அதுதான் ரகசியம். சரஸ்வதி தேவியின் அருள் அது எல்லாருக்கும் அமையப்பெறாது. ஏனென்றால் அதற்கு சில வழிமுறைகள் அமைந்துள்ளன. இன்று நாம் தேவியின் அருளை எவ்வாறு பெறுவது என்பதை பார்ப்போம். அது எவ்வாறு நம்மை கோடீஸ்வர வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். வேதங்களின் தாய் சரஸ்வதி. 4 வேதங்களும் அவளிடமிருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தில் பீஷ்மர், அர்ஜுனன் போன்றவர் உரையாற்றும் போது கண்ணனின் வாக்கில் சரஸ்வதி சக்தி இருந்ததாக நம்பப்படுகிறது. கங்கை, லட்சுமி, சரஸ்வதி ஒரு சில கதைகளின் மூலம் ஒரே தெய்வத்தின் 3 அம்சங்களாக கருதப்படுகிறது. லட்சுமி தேவியானது செல்வமும், சரஸ்வதி தேவியானது அறிவும், கங்கை தூய்மையும் வெளிப்படுத்துகிறார். ஒரு விவசாயிக்கும் சரஸ்வதி தேவிக்குமான ஒரு கதையை கேட்போம். ஒரு சிறுகதை. விவசாயி ஒருவர் அவர் யூடியூப் சேனலான பிசினஸ் மேகசின் டிவி என ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருந்தார். அதில் ஒரு கதை அவர் கவனத்தை ஈர்த்தது. விவசாயி ஒரு சின்ன கடை நடத்தி வந்தார். முதலில் அவர் கடையானது வெறிச்சோடி கிடந்தது. பின்பு இவர் அந்த கதையை கேட்ட பிறகு தினமும் கடைக்கு போகும் முன் வீட்டில் சரஸ்வதி தேவியின் படமும் 5 நிமிடங்கள் சரஸ்வதி தேவியை மனதில் ஏற்றி நம்பிக்கையுடன் தொழுகையில் ஈடுபட்டார். தொழுகையில் ஈடுபடும் பொழுது வீணையை இசையை ஒலிக்க வைப்பார். இது ஒரு நாள் இல்லை, எல்லா நாளும் கடைபிடிப்பார். அவர் வளர்ச்சியில் முதல் காலகட்டத்தில் இருந்ததை விட மாற்றங்கள் பெருமளவில் காணப்பட்டது. அவர் சிறிய கடையிலிருந்து பெரிய கடைக்கு மாறினார். சிறிது காலங்கள் கழிந்த பிறகு அவர் பல கடைகள் அதன் பேரில் ஆரம்பித்தார். அத்துடன் அவர் முடிக்கவில்லை. வருடங்கள் சென்றன. இப்போது சொல்ல முடியாத நிலைமையில் வளர்ந்து விட்டார். அவர் கடை எங்கும் ஒரு பேசு பொருளாகவே மாறிவிட்டது. அவர் கடை இல்லாத ஊர்களே இருக்க முடியாது. இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, சரஸ்வதி தேவியை நம்பிக்கையுடன் தொழ ஆரம்பித்தால் அறிவு வளரும், பணவரவு அதிகரிக்கும். அறிவும் பணவரவும் வந்தால் கோடீஸ்வர வாழ்க்கை உறுதி. சரஸ்வதி தேவியை வணங்கும் முறை: முதலில் சரஸ்வதி மந்திரம். ஓம் ஐம் சரஸ்வதியே நமக, ஓம் ஐம் சரஸ்வதியே நமக. இவ்வாறு 108 முறை சொல்ல வேண்டும். பேக்ரவுண்டில் தேவிக்கு பிடித்தமான வீணை ஓசையை ஒலிக்க விட வேண்டும். ஒரு நாள் குறைந்தது 5 நிமிடத்திலிருந்து மேக்சிமம் 20 நிமிடம் வரை தேவியை மனதார தொழல் வேண்டும். தேவியை தொழும்போது வெள்ளை ஆடை அணிந்திருக்க வேண்டும். அதாவது தூய்மையை வெளிப்படுத்தும் விதத்தில் ஆடைகள் அணிய வேண்டும். தேவிக்கு காணிக்கையாக தேவிக்கு பிடித்த மலர் வெள்ளை மலர், மல்லிகை, பிச்சி, அல்லி போன்றவற்றை பயன்படுத்தலாம். தேவிக்கு பிடித்த ஓசை வீணை இசை. ஒரு செம்பு கும்பால் நிவேத்தியம் செய்தால் அறிவு வளரும். பசும்பொன் அல்லது தாமரை வடிவ படம் இது மனதில் அமைதியை தரும். இவ்வாறு எல்லா நாளும் வணங்கி வருவதால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நன்மைகள் ஆரம்பிக்கும், அதிக முன்னேற்றம் கிடைக்கும். சரஸ்வதி தேவியை வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகள்: 10 நிமிடங்கள் வணங்குவதால் எந்த பிரச்சனையிலும் சரியான முடிவு எடுக்க முடியும். சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும். நன்கு பேசுதல் திறன், புதிய யோசனை, வேலையில் முன்னேற்றம் அடைய முடியும். பணவரவு அதிகரிக்கும். அறிவு கூர்மை வளரும். லாபம் அதிகரிக்கும். மன அமைதி, கோபம் கட்டுப்படுத்தல், சரியான முடிவுகளை சரியான சமயத்தில் எடுக்க முடியும். லோ பிரஷர், அதாவது மன அழுத்தம் குறையும். முக்கியமாக பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, பணமை பயன்படுத்தும் விதம், அறிவுபூர்வமாக அதை எவ்வாறு செலவு செய்வது என்பதை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதுபோன்ற வீடியோ பார்ப்பதற்கு மிராக்கிள் மேகசின் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
அதிகமாக ஷேர் செய்யுங்கள். சரஸ்வதி தேவியை வணங்குவதால் கோடீஸ்வர வாழ்க்கை உறுதி. உங்கள் பதிவுகளை கமெண்டில் ஷேர் செய்யுங்கள்.